அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? மூங்கில் பறவை. மூங்கில் பறவை அது என்ன பேரு? மூங்கில்னா என்ன? வழக்கமா புல் எவ்வளவு பெருசு வளரும், இவ்வளவு பெருசு இருக்குமா? மூங்கிலும் புல்லோட வகைதானே. ஆனா புல் மாதிரி இல்லாம அதை விட அதிக உயரத்தோடும் உறுதியாகவும், சொல்ல போனா இன்னும் வேகமாக வலிமையாக வளரக்கூடியது இல்லையா? மூங்கில் பறவைனா மூங்கில்ல வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய ஒரு பறவை. எதுக்காக கதாசிரியர் மூங்கில் பறவை அப்படின்னு இந்த கதைக்கு தலைப்பு கொடுக்கணும் தோணுதுல்ல? எனக்கும் இந்த கதை படிக்க ஆரம்பிச்சப்போ தோணுச்சு. இந்த கதை முடியும் பொழுது உங்களுக்கே தெரியும். கதைக்குள்ள போலாமா? நான் ஆலமரம்டா, நான் ஆலமரம். சுயமா உழைச்சு என் கால்ல நானா நின்னவன். யார் உதவியும் எதிர்பார்த்து நான் முன்னேறல. நானே வாழ்ந்தேன், நானே உழைச்சு. நான் வாழ்ந்தது மட்டும் இல்ல, பல பேரை வாழ வச்சிருக்கேன். நீயா என் பையன்? இதெல்லாம் ஒரு மார்க்கா? இதெல்லாம் ஒரு மார்க்கா? படிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை, அத கூட நீ ஒழுங்கா செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த விழுந்த உடனே திடும்னு அப்படின்னு ஒரு நினைவு வருது. யாருக்கு? நம்ம கதையோட கதாநாயகனுக்கு. பேர் என்ன? அவர் பேரு ஜோசப். எங்க இருக்காரு? அவரு ஒரு விமானத்துல சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா நோக்கி வந்துட்டு இருக்காரு. அவர் வசிக்கிறது சிங்கப்பூர்ல தான். இப்போ தந்தையும் தாயையும் காண இந்தியா வந்துட்டு இருக்காரு. அப்போதான் இந்த நினைவு வரும் பொழுது கொஞ்சமா கண்ணா இருந்திருந்தவர் நினைவுக்கு வரார். அவர் நினைவு வந்த உடனே ஒரு அறிவிப்பு காதுல விழுது. என்ன அறிவிப்பு? இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம தரையிறங்க போகிறோம். சரி, தரையிறங்கிறதுக்கு தயாராயிட்டார். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நினைவு வந்தது இல்லையா அவருக்கு? அந்த நினைவுல சட்டுன்னு அவரோட கண்கள் கலங்கி போச்சு. அவருக்கு புரியல, என்ன இப்பெல்லாம் திடீர்னு ஒரு சின்ன நினைவு வரும்போதே நமக்கு கண்ணு கலங்கிடுது. ஒருவேளை 50 அகவை, அதாவது 50 வயதை தொட்டுட்டனால இப்படி ஆகுதோ அப்படின்னு நினைச்சுக்கிறார். டக்குன்னு யாருக்கும் தெரியாம அந்த கண்ணீரை தொடச்சுக்கிறார். அதே சமயம் யோசிக்கிறார், ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அதிகமான வயது வந்த உடனே மத்தவங்க முன்னாடி கண் கலங்கிறது கூட கவலைப்படாம கண் கலங்கிடுவோமோ அப்படின்னு யோசிக்கிறார். அப்பாவ ரொம்ப தைரியமாவே சின்னதுல இருந்து பாத்திருக்கார். நம்மள மாதிரிதான், நம்ம எல்லாருமே அப்படித்தானே. நம்ம அப்பாவை எப்படி பாத்திருக்கோம்? ரொம்ப கம்பீரமா, தைரியமா, அப்படியேதான் பாத்திருக்கார். ஆனா சமீப காலமா அப்பா கிட்ட இருந்து தொலைபேசி அழைப்புகள் வரும் பொழுது அவர் குரல்ல இருக்கக்கூடிய தடுமாற்றம், அந்த பலவீனம், அதெல்லாம் இவருக்கு வருத்தமா இருக்கு. ஆனா ஒரு சரியான பதிலளிக்க முடியல. ஏன்னா இவருடைய மனைவிக்கும் உடல் நலக்குறைவு, அவங்களுக்கும் சிறுநீரகத்துல கொஞ்சம் பழுது இருக்கிறனால வாரத்துக்கு 3 முறை ஜுராங் மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போயிட்டு வர்றார். அதுவும் ஒரு முறையும் 2 மணி நேரம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால தகுந்த பதில தந்தைக்கு கொடுக்க முடியல. அதுவும் சமீபமா அவரு தொலைபேசியில பேசும் பொழுது, என்னப்பா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? நான் காலையில இட்லி சாப்பிட்டேன். நீ அலுவலகத்திலேயே சாப்பிட்டுட்டியா? இன்னைக்கு பாரு, நான் கட்டிட்டு இருந்த லுங்கிலேயே சிறுநீர் கழித்து விட்டேன். என்னால முடியல, எழுந்து போக முடியல, காலெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கு, உடல் வலிக்குது அப்படியெல்லாம் அப்பா சொல்லும் போது இவருக்கு மனசு துடிக்குது, அப்படியே கண்கள் கலங்குது. ஆனா அந்த அந்த கஷ்டத்திலையும் அவருக்கு வார்த்தைகள் வெளிப்படல. எப்படி அது அப்பா கிட்ட சொல்றது, எப்படி அப்பா கிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசுறது அப்படின்னு இவருக்கு தெரியல. அப்படியும் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றாரு? அப்பா, காலையில இட்லி, சாயங்காலம் இட்லி சாப்பிட்டீங்களா? பரவாயில்லையே, எனக்கு சிங்கப்பூர்ல அது கூட கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, அப்பையும் அவரோட மருமகளை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் சொல்றாரு, அடப்போடா, ஏன் மருமக நல்லாதான் சமைச்சு போடுறான், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, பாவம் அவன் வருத்தப்பட போறான் அப்படின்னு சொல்லி அவரு பேச்ச மாத்துவார்.
திருப்பியும் எங்க போய் நிப்பாரு? முதல்ல அவர் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆரம்பிப்பாருன்னா, எப்ப நீ ஊருக்கு வர, டிக்கெட் போட்டுட்டியான்னு தான் ஆரம்பிப்பார். திருப்பி இதெல்லாம் பேசிட்டு கடைசியில மறுபடியும் என்னடா டிக்கெட் போட்டுட்டியா, எப்ப வர ஊருக்கு அப்படின்னு வந்துருவார் முதல் கேள்விக்கு. அப்பா தபால்காரரா இருந்ததுனால தினமும் மிதிவண்டியில போயிட்டு எல்லா இடத்துக்கும், தபால்காரன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அவங்களோட வேலையே முழுவதுமாக சைக்கிள்ல தான். அவரும் அவரோட கால்களும் மிக கடினமாக உழைத்திருக்கின்றன. அதனாலதானோ என்னமோ அப்பாக்கு இப்போ முட்டி வலி மிக அதிகமா இருக்கு அப்படின்னு ரொம்ப கதாசிரியரோட அந்த வரிகள்லயே தன்னுடைய தந்தைக்கு எவ்வளவு வருந்துறார் அப்படின்றது நமக்கு புரியுது. இப்போ சமீபமா வந்த தொலைபேசி அழைப்புல அவருக்கு இரவுல மிக அதிகமான முட்டி வலி இருப்பதனால எழுந்து கழிவறைக்கு கூட போக முடியல. அம்மாவுக்கும் வயசாய் போச்சு, அதனால அம்மாவாலையும் பாத்துக்க முடியல அப்பாவை. அம்மா ரொம்ப அழுதுருக்காங்க. அந்த வலிய தாங்கிக்க முடியாம தான் ஜோசப் இப்ப கிளம்பி இந்தியா போயிட்டு இருக்காரு. போகும்போது யோசனை பண்ணிக்கிட்டே போறாரு, எப்படியாவது இவங்க இருவருக்கும் இவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு தாதிய ஏற்பாடு பண்ணணும் நல்லபடியா. அதே போல இவர்கள் இருவருக்கும் சண்டை இல்லாம அமைதியாவும் செய்துட்டு வரணும், இனிமே நல்லபடியாவும் வாழணும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டே வராரு. இத்தனையும் ஒரே வாரத்துல வேற அவர் செய்து முடிக்கணும். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே வந்து மதுரையில இறங்குறார். இறங்கின உடனேயே மனைவிக்கு முதல்ல அழைக்கிறார். இந்த மாதிரி மகனுக்கு வந்து தேசிய சேவையில மகன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு விடுமுறை இல்லை இந்த வாரம், அதனால நீ ஏதாமா மருத்துவமனைக்கு போகணும், டாக்ஸி புடிச்சு பத்திரமா போயிட்டு வந்துரு அப்படின்னு மனைவியிடம் அன்பா சொல்லிட்டு தொலைபேசிய வச்சிடுற. மனைவிக்கு தொலைபேசியில பேசிட்டு உடனே தன்னோட தந்தைக்கும் பேசுறார். அப்பா இந்த மாதிரி வந்து இறங்கிட்டேன், இங்க இருந்து ஊருக்கு வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும், வந்துடுவேன், ராத்திரிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசிய வச்சுட்டு ஊருக்கு வந்துட்டார். ஊருக்குள்ள நுழையும் பொழுது அங்க ஒரு ஆலமரம் இருக்கு. ஆலமரத்துல நிறைய பறவைகள். அந்த ஆலமரத்துல தஞ்சம் புகுந்து வாழக்கூடிய பறவைகள். அப்ப இவர் நினைச்சுக்கிறாரு, என்னோட அப்பாவும் ஆலமரம் மாதிரிதான். அந்த ஆலமரத்துல ஒரு காலத்துல இவர் தஞ்சமா வாழ்ந்தார். அப்ப எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா, இந்த கதாசிரியர் மட்டுமில்ல, நம்ம கூட அப்படித்தானே. நம்மளோட குழந்தை பருவத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம அப்பதானே எல்லாமே. நமக்கு ஏதாவது பொறுப்புகள் இருந்ததா? எதுவுமே இல்லை. அவரோட நிழல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இல்லையா? அததான் அவரு யோசிக்கிறார். அதை போலவே மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த ஆலமர பறவை போல என் தந்தை எனும் ஆலமரத்துல நானும் மீண்டும் தஞ்சம் புக முடியுமா அப்படின்னு ஒரு கணம் ஆசைப்பட்டுட்டு அது சாத்தியம் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்படியே மௌனமா இருக்கார். அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வலி இருக்கு அப்படிங்கறது நமக்கு புரியுது. இப்போ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வீடு வந்துருச்சு. வீட்டுக்குள்ள நுழைகிறார். நுழையும் போதே அந்த சிறுநீர் நாற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, வாடா நீ வரன்னு சொல்லி உங்க அப்பா இப்பதான் பன்னீர் தெளிச்சார் அப்படின்றாங்க. அதாவது அவருடைய உடையிலேயே சிறுநீர் கழித்துட்டார் அப்படிங்கறத அப்படி ஒரு நக்கலா சொல்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் பன்னீர் தெளிச்சாரு, கொஞ்ச நேரத்துல சந்தனமும் தெளிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நமக்கு நக்கல் மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய விரக்தி, அந்த வலிய அவங்க அப்படி வெளிப்படுத்துறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, டேய் உனக்கும் சேர்த்து 2 இட்லி சொல்லியிருக்கேன், வந்துட்டு இருக்கு, நீயும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரே நாற்றம் அடிக்கும், பின்னாடி உன்னுடைய அறை இருக்கிறது, அங்க போய் சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. இவரு ஜோசப் அவங்க அப்பாவை தேடுறாரு. அவங்க அப்பா பேரு காட்வில். அவரை தேடுறாரு. அவரு கட்டில்ல படுத்திருக்காரு. இவர் என்ன யோசிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா, அப்பாவை சிறு வயது முதலே ஒரு ஆலமரமாக பார்த்தவர், ஆலமரமாகவே கற்பனையில் வைத்திருப்பவர் இல்லையா, ஆலமரம் சாய்ந்து கிடப்பதாக அப்படியே ஒரு யோசனையில பாக்குறாரு.
ஆனா அவங்க அப்பா இளைத்து போய் பலவீனமா ஒரு மூங்கில் மாதிரி அப்படியே படுத்திருக்காரு. அப்ப பார்த்த உடனே மனசெல்லாம் ஒரே கனம், ஒரே வலி. உடனே மனசு நினைக்குது, அந்த ஆலமரத்து பறவை இந்த மூங்கில் காட்டில் தஞ்சமடையுமா அப்படின்னு யோசிக்குது. அதாவது அப்பாவை ஆலமரமா பார்த்தப்போ ஆலமர தஞ்சம் பத்தி யோசிச்ச பறவை இன்னைக்கு அப்பாவை மூங்கிலா பார்க்கும் பொழுது அந்த மூங்கிலின் முக்கியத்துவம், அதாவது மூங்கில் தான் இப்ப எனக்கு முக்கியம், எங்க அப்பா உழைத்து உழைத்து இப்படி ஆயிட்டாரு, இந்த மூங்கில் காட்டுல தஞ்சமடைய இப்பொழுது நான் ஆசைப்படுகிறேன், ஆலமரம் வேண்டாம், இந்த மூங்கில் போதும், இதுல தஞ்சமடைய முடியுமா அப்படின்னு அந்த பறவை ஆசைப்படுதா. எவ்வளவு உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை இல்ல. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சாதாரண கதை போல தோன்றினாலும் உள்ள நம்ம ஆழ்ந்து பார்க்கும் பொழுதுதான் இந்த கதையினுடைய வலியும் அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் பொதிந்த சொற்களும் நமக்கு புரியும். இப்போ இந்த கதையை நம்ம முழுசா படிச்சிட்டோம். ஆரம்பத்துல கண்டிப்பு அப்படின்னு ஏதோ கடுமையா ஆரம்பித்த மாதிரி இருந்தாலும் போக 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 தந்தையினுடைய கண்டிப்பும் திட்டும் சரியான நேரத்துல கொடுக்கப்பட வேண்டிய அடிகளும் கொடுக்கப்பட்டால் மட்டுமே ஒரு குழந்தை அதனுடைய எதிர்காலத்தை நல்லா இருக்கும் அப்படிங்கறத நல்லாவே வலியுறுத்துது இந்த கதை. அன்னைக்கு காட்வின் அவர்கள் கொடுத்த அந்த திட்டும் இல்ல ஒரு அதட்டலோ அந்த வழிகாட்டல் தான் இன்றைக்கு ஜோசப் அவர்களை ஒரு சிறந்த தகப்பனாகவும் ஒரு சிறந்த கணவனாகவும் வாழ வச்சிட்டு இருக்கு. மறுக்க முடியாதுல்ல. இன்னைக்கும் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள், ஆனா தொலைபேசியில அப்பா வழக்கமான அந்த கம்பீரம் இல்ல, அதுல பலகீனப்பட்டு போயிட்டாருன்னு உடனே மனசு துடிச்சு அம்மா அழுத உடனே அங்கேயும் அவருக்கு 1008 வேலை, மனைவிக்கு உடம்பு முடியல, அதையும் விட்டுட்டு விமானம் ஏறி ஓடி வராருன்னா அந்த பாசத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்தையும் தாண்டி மூங்கில் பறவை அந்த தலைப்பு மிக அழகான தலைப்பு. அது இந்த கதையில கதாசிரியர் புகுத்தி இருக்கக்கூடிய அந்த கருத்து மிகவும் வலிமையானது. அந்த தலைப்பையும் இணைத்து ஆலமரம் மாதிரி எங்க அப்பாவை பார்த்தேன். எங்க அப்பா ஒரு ஆலமரம், அங்க நான் தஞ்சமடையணும்னு நினைச்சிட்டே வந்த மகன் இழைச்சு போய் மூங்கில் மாதிரி இருக்கிற அப்பாவை பார்த்து நொந்து போனாலும் எனக்கு அந்த ஆலமரம் வேணாம், எனக்கு வேண்டாம், எனக்கு மூங்கில் தான் வேணும். இப்போ எங்க அப்பா எப்படி இருக்கிறாரோ அதுதான் எனக்கு முக்கியம். எங்க அப்பா மூங்கில்னா அந்த மூங்கிலிடம் மட்டுமே நான் தஞ்சமடைய விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு அழகா அந்த கோர்த்து முத்துமணி மாலை மாதிரி கொண்டு முடிச்சாரு பாருங்க. மிக ஆழம், மிக அற்புதம். ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம் படிச்ச உணர்வு எனக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.